இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். ரொக்க உதவித்தொகையின் மொத்த அளவை அரசாங்கம் ஆராயும். டீசல் விலை உயர்வு காணுமானால் மக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் டீசல் உதவித்தொகைக்கான மொத்த அளவை அரசாங்கம் மறு ஆய்வு செய்யும் என துணை நிதி அமைச்சர் லிம் ஹுயிங் தெரிவித்துள்ளார். மலேசிய புள்ளி விவர இலக்காவின் ஆய்வை அடிப்படையாக கொண்டு மக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர டீசல் உதவித்தொகையான 200 வெள்ளி ரொக்கம் தற்போது போதுமானதாக கருதப்படுகிறது. அதேவேளையில் எதிர்காலத்தில் டீசல் விலை தொடர்ந்து உயர்வு காணுமானால் அந்த உதவித்தொகையை அதிகரிப்பது குறித்து அரசாங்கம் ஆராயும் என்று லிம் ஹுயிங் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். டீசல் விலை உயர்வை அவ்வப்போது மறுமதிப்பீடு செய்து டீசலுக்கான உதவித்தொகையின் மொத்த அளவை அரசாங்கம் தொடர்ந்து நிர்ணயித்து வரும் என்று பரிசான் நேஷனலின் லீபாரான் உறுப்பினர் டத்தோ சுஹைமி நாசிர் கேள்விக்கு பதில் அளிக்கையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இலக்குக்குரிய உரிய டீசல் உதவித்தொகை அமலாக்கம் உட்பட நடப்பு சூழ்நிலையை அரசாங்கம் அணுக்கமாக கண்காணித்து வரும் என்று லிம் ஹுயிங் குறிப்பிட்டுள்ளார். பர்சத்து கட்சியின் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 1 சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோரின் தொகுதிகளை காலி செய்வதற்கு அனுமதி மறுத்திருக்கும் சபாநாயகர்களின் முடிவை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும் என்று அக்கட்சியின் ஸ்லாங்கூர் மாநில தலைவர் டத்தோசரி முகமது அஸ்மின் அலி அறிவித்துள்ளார். 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதிகளை காலி செய்வதற்கு உத்தரவு பிறப்பிக்க அனுமதி மறுத்திருக்கும் மக்களவை சபாநாயகர் தான் ஸ்ரீ ஜொஹாரி அப்துல் மற்றும் ஒரு சட்டமன்றத்தை காலி செய்வது தொடர்பில் எந்தவொரு முடிவையும் அறிவிக்காமல் இருக்கும் ஸ்லாங்கூர் மாநில சட்டமன்ற சபாநாயகர் லாவ் வெங்சான் ஆகியோரின் முடிவை எதிர்த்து இந்த சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அஸ்மின் அலி தெரிவித்தார். இவ்விரு சபாநாயகர்களின் முடிவுகளும் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டம் மற்றும் மாநில அரசியலமைப்பு சட்டம் ஆகியவற்றுக்கு முரணானதாகும் என்று அஸ்மின் அலி குறிப்பிட்டுள்ளார். சட்டத்துறை தலைவர் அஹ்மத் தெரிருடின் சலேவை மலாயா தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படவிருப்பதாக வெளிவந்துள்ள ஆரூடங்கள் குறித்து முன்னாள் சட்டத்துறை துணை அமைச்சர் ராம் கர்பால் கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போது சட்டத்துறை தலைவராக தனது சீரிய பங்களிப்பை வழங்கி வரும் அஹ்மத் தெரிருடினின் ஆற்றல் குறித்து கேள்வி எழுப்புவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் சட்டத்துறை தலைவராக பொறுப்பு வகித்து வரும் ஒருவரை மலாயா தலைமை நீதிபதியாக மிக உயர் பதவிக்கு நியமிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று ஒரு வழக்கறிஞருமான ராம் கர்பால் வினவினார். நீதி பரிபாலனத்தில் ஆற்றல் வாய்ந்த நீதிபதிகள் இருக்கும் பட்சத்தில் சட்டத்துறை தலைவர் மலாயா தலைமை நீதிபதியாக நியமிப்பது என்பது நடைமுறையில் இல்லாத வழக்காகும். நிலைமை இவ்வாறு இருக்க எதற்காக இப்படியொரு கலாச்சாரம் வலிந்து புகுத்தப்படுகிறது என்று ராம் கர்பால் கேள்வி எழுப்பியுள்ளார். பினாங்கு மாநிலத்தின் டிஏபியின் முன்னாள் அரசியல் கொறாடாவான தியோ தெக் ஹுவாட் காலமானார். அவருக்கு வயது 77. சிறிது காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்த தியோ தெக் ஹுவாட் ஆஸ்திரேலியா பெர்த் நகரில் நேற்று காலையில் காலமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தியோ தெக் ஹுவாட் பிகேஆர் கட்சியில் இணைவதற்கு முன்னதாக கடந்த 1982 ஆண்டிலிருந்து 1995 ஆண்டு வரையில் டிஏபியின் புக்கிட் பெண்டேரா நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார். அதேவேளையில் 1982 ஆண்டிலிருந்து 1990 ஆண்டு வரையில் பங்காலான் கோத்தா சட்டமன்ற உறுப்பினராகவும் பொறுப்பு வகித்துள்ளார். டிஏபியின் வலிமைக்கு பெரும் துணையாக இருந்த தியோ தெக் ஹுவாட் மறைவு குறித்து பினாங்கு முதலமைச்சர் சோ கொன் யோ தமது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டார். ஒரு தொகுதியில் மக்களுக்கு எத்தகைய சேவையை வழங்க வேண்டும், தொகுதி பராமரிப்பு என்றால் என்ன, அரசியல் பிரச்சாரம் எப்படி இருக்க வேண்டும் முதலிய நுணுக்கங்களை தியோ தெக் ஹுவாட்டிடம் இருந்து தாம் கற்றுக்கொண்டதாக முதலமைச்சர் சோ கொன் யோ தமது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். மலேசியாவின் நேர்மை கலாச்சாரம் தீவிரமாக அழிக்கப்பட்டு வருகிறது. மலேசிய நேர்மை கலாச்சாரத்தின் தன்மை தற்போது கேள்விக்குறியாகிறது என்று அனைத்துலக வாணிப தொழில்துறையின் முன்னாள் அமைச்சர் தான் ஸ்ரீ ரஃபீடா அசீஸ் தெரிவித்துள்ளார்.
அண்மையில் தலைமை கணக்காய்வாளர் வெளியிட்டு இருக்கும் அறிக்கையில் அடையாளம் காணப்பட்ட பணக்கசிவுகள், தவறான நிர்வாகம் மற்றும் முறைகேடுகள் ஆகியவை அதற்கு சான்றாகும் என்று ரஃபிடா அசீஸ் குறிப்பிட்டுள்ளார். மலேசிய சமூகத்தில் நேர்மையில்லாத சூழ்நிலை எவ்வளவு பரவலாக காணப்படுகிறது என்பதை தலைமை கணக்காய்வாளரின் அந்த அறிக்கையில் தெரிந்து கொள்வது மனதை வேதனையடைய செய்வதாக ரஃபிடா கூறுகிறார். அதிகார துஷ்பிரயோகத்தின் நச்சுத்தன்மையால் எந்த துறையும் தீண்டப்படாமல் இருப்பதாக தெரியவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கோடிக்கணக்கான வெள்ளி பணத்தை உள்ளடக்கிய ஒரு நிர்வாகத்திலிருந்து இத்தகைய மடைமாற்ற சம்பவங்களை அண்மைய கணக்கு தணிக்கை, பணக்கசிவுகள், திருட்டுகள் முதலியவை நிரூபிக்கின்றன என்று ரஃபிடா தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக பினாங்கில் மேற்கொள்ளப்பட்ட சில சோதனை நடவடிக்கைகளில் 4 முதியவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஜார்ஜ் டவுன், அயர் இத்தாம் மற்றும் பண்டார்பாரு ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் 59க்கும் 62க்கும் இடைப்பட்ட வயதுடைய 4 கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று பினாங்கு மாநில போலீஸ் தலைவர் ஹம்சா அஹ்மத் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்தது மூலம் 1,500,000 வெள்ளி மதிப்புள்ள மெட்டாஃபெட்டமின் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருளை போலீசார் கைப்பற்றியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்பின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் தாமஸ் மேத்யூ குரூக்ஸ் என்ன காரணத்தினால் இந்த தாக்குதலை நடத்தினான் என்பது குறித்து அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு பிரிவான FBI தீவிர விசாரணை செய்து வருகிறது. சம்பந்தப்பட்ட நபரான குரூக்ஸ் பீட்டல் பார்க் ஹை பார்க் உயர்நிலை பள்ளியில் பட்டம் பெற்றதாக தெரிகிறது. அமெரிக்க ஊடகங்களின்படி குரூக்ஸ் பதிவு செய்யப்பட்ட குடியரசு கட்சிக்காரர் ஆவார். அந்த நபரின் நோக்கம் குறித்தும் வேறு யாருக்காவது இதில் தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த நபரின் நோக்கம் என்ன என்பது தெளிவாக தெரியவில்லை என்று FBI கூறுகிறது. என்ன நடந்தது என்பது பற்றிய விசாரணையை முழுமையாக முடிக்க பல மாதங்கள் வரை ஆகலாம். மேலும் குரூக்ஸின் உண்மையான நோக்கம் என்ன என்பதை கண்டறிய புலனாய்வு அதிகாரிகள் அயராது உழைப்பார்கள் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ட்ரம்ப் மீதான துப்பாக்கி சூட்டால் அமெரிக்க அதிபர் தேர்தலில் எதிர்பாராத திருப்பம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.